இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். என் புருஷனோட ஆசையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லம்மா, நான் சாகுற வரைக்கும் என் மருமக சுபத்ரா பக்கத்துல தான் இருப்பேன். அவ மடியில தான் நான் தலை வச்சு சாவேன். அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த இடமும் வேண்டாம். அவதான் எனக்கு எல்லாமே. அவளை விட்டு பிரிஞ்சு என்னால வர முடியாது. சரி விடுமா, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். அதுதான் ஏன் ஆசையும். அது அது நடக்குமான்னு நான் ஆசைப்பட்டேன். நாம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறது இல்ல. பரவாயில்ல, எவ்வளவோ இழந்துட்டேன். இதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். காலம் இதுக்கு ஒரு வழி செய்யும்னு நாம பொறுமையா இருக்க வேண்டியதுதான். உன் ஆளையும் இதே மாதிரி மருதாணியால டிசைன் பண்ணி அனுப்ப சொல்லு. ஏய், அப்படிலாம் கேட்க கூடாது. நீ சும்மா இரு. ஐயோ, ஏய் 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 வர்ஷினி, என்ன பண்ற? ஏய் சும்மா இருக்கா? எனக்கு இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஏய், அந்த ஹாப்பினஸ் உனக்கும் வேண்டாமா? நான் இந்த போட்டோ அனுப்பிட்டேன். நீயும் இதே மாதிரி என் பேர் எழுதி எனக்கு அனுப்புங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. ஐயோ, நானா? என்னால முடியாது. போடி ப்ளீஸ் கா. அவரு நீ சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் ஆம்பளைங்க சைக்காலஜி. புரியுதா? பேசு. நீங்களும் இதே மாதிரி என் பேர் எழுதி எனக்கு போட்டோ அனுப்புவீங்களா? ப்ளீஸ். ஐயோ வேணாடி. ஏய் ஏய் ஐயோ. இவள இங்க பாருங்கடா, இதே மாதிரி அவ பேரை போட்டு போட்டோ அனுப்பணுமா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? நான் இவ்வளவு தெளிவா சொல்லியும் மறுபடியும் இந்த மாதிரி அனுப்புறா. என்னை பத்தி அவளுக்கு தெரியல. அவளுக்கு சரியான பதில் சொல்ல போறேன். என் ஆள் பேரை பச்சை குத்தி அவளுக்கு அனுப்ப போறேன். அத பார்த்து அவ கடுப்பாகட்டும். அப்பதான் நான் சும்மா பேசல, நான் சீரியஸா பேசுறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். சார், என்ன பேர் சார் போடணும்? ஐ லவ் யூ. இசை. மை குட்னஸ் இசை. இசை, எனக்கு ஐ லவ் யூவா அனுப்புற? இரு, உனக்கு மெசேஜ்ல பதில் சொன்னா புரியாது. என் நெஞ்சில பேரை டாட்டு குத்தி அனுப்புற இசை. பாத்துக்கோ இசை, அப்புறமா சத்தமா சொல்லு ஐ லவ் யூன்னு. சூப்பர் சார். வார்த்தையால புரிய வைக்க முடியாத காதல டாட்டூல புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க பாருங்க. நீங்க ஒரு ரொமான்டிக் லவர் சார். இசை, உனக்கு நல்லா புரிய வைக்கிறேன். பார்த்த உடனே நீ புரிஞ்சுக்குவே இசை. சார், முடிஞ்சது சார். அழகா போட்டிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க சார். அழகா இருக்குன்னு நான் சொல்றதை விட இன்னொருத்தங்க சொல்லுவாங்க. நீங்க இந்த டாட்டூவை ஒரு போட்டோ எடுங்க. சரிங்க சார். நல்லா எடுக்கணும், தெளிவா இருக்கணும். ஓகே சார். எடுத்துட்டேன் சார். அது அப்படியே அந்த போன்ல இசைன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு அனுப்பி விடு. ஓகே சார். ஐ லவ் யூவா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்து நீ நொந்து சாவிடி. அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். ஓகே, தேங்க்யூ. அக்கா, ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. போன் எடுத்து பாரு.
என்னக்கா உன் ஆளு அவரு கையில மருதாணில இசைன்னு பேர் எழுதி அனுப்பியிருக்காரா? காட்டுக்கா. நானும் பார்க்கிறேன். ஐயோ! அக்கா உன் ஆளு வேற லெவல்ல காதலிக்கிறாரு. ஏன் ஆளு மருதாணியால தான் எழுதி அனுப்புனாரு. ஆனா உன் ஆளு நெஞ்சில பச்சை குத்தி அனுப்பியிருக்காரு. சூப்பர்க்கா. குட்ரி ம். ஹே ஹே ஹே. அமைதியா இரு. வேற தப்பா குத்துனதும் இல்லாம போட்டோ வேற எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சிருக்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் மேன்? ஹலோ சார் சொல்லுங்க. டாட்டு ஓகேவா? ஏண்டா என்ன பேர்ல டாட்டு குத்த சொன்ன? நீ என்ன குத்தி வச்சிருக்க? அறிவு இருக்கா உனக்கு? காசு வாங்குறல்ல? சார் நீங்க சொன்ன பேர் தான் சார் போட்டேன். என்னடா உளர்ற? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன பேர் சொன்ன சொல்லு. இசை இசைன்னு கிளியரா சொன்னீங்களே சார். அந்த பேர் தான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இசைக்கு இதை அனுப்பணும்னு வேற சொன்னீங்க, கரெக்டா? உங்க லவ்வர் பேர் இசை தானே? முட்டாள் முட்டாள், தப்பு பண்ணிட்டு லாஜிக் வெங்காயம் வேற பேசுற. ஏய், இப்ப மரியாதையா வந்து நீ போட்ட டாட்டுவா அழிக்கிற, புரியுதா? ஏன் சார்? ஏனா பேர் தப்புடா முட்டாள். உடனே வந்து அழி. அது முடியாது சார். டாட்டு குத்தின காயம் ஆறாம இருக்கும் சார். ஒரு வாரம் ஆனாதான் ஏதாச்சும் பண்ண முடியும். டேய், உன்னை கையில மாட்ட. என்னதான் இருந்தாலும் என் மருமக வாக்கு தப்பாக கூடாது. அவ ஜெயிக்கணும். அவளுக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. நான் சாகுற வரைக்கும் என் மருமக சுபத்ரா பக்கத்துல தான் இருப்பேன். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. சுபத்ரா நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக்டிக்கலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மேற்கொண்டு கரெக்டா காய் நகர்த்தணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். அண்ணி. சொல்லு சிந்தாமணி. சாரி அண்ணி, நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சொல்லு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு தெரியல அண்ணி, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்காங்க.